ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ரூத் டெய்லர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி நம்ம ஒரு பதிவு போட்டேன்ல, நான் பின்பார்ட்டு உங்களுக்கு வெட்டி சொல்லி காமிச்சேன்ல, பாருங்கள். இதை அன்றைக்கி வெட்டினோம்ல, பார்த்தீங்களா? இப்போ இதோட முன்பார்ட்டை நம்ம வெட்டுவோம். பின்பார்ட்டை அன்றைக்கி நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சேன். இப்போது முன்பார்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தொடர்ச்சியாக போடாமல் விட்டு விட்டு போடுறேன். நீங்கள் இதை வெட்டி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் இப்போ போட போகிறேன்ல, அதை இந்த பின்பார்ட்டை ஒரு 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 ஜாக்கெட், ஏதோ கம்மி விலை ஜாக்கெட் துணி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. 50 ரூபா துணியிலலாம் கிடைக்குது. இப்போ எடுத்து வச்சு இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த பதிவை பார்த்து இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த முன்பார்ட்டு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ நான் முன்பார்ட்டு எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதே துணியை நான் அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்காகவே, உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காகவே. அந்த அக்காளுக்கு ஜாக்கெட்டு அவங்க கேட்டாங்க, ஆனாலும் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காகவே நான் இந்த ஜாக்கெட்டை இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல, வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் இதை அவங்களுக்கு தச்சு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அன்றைக்கி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்தோம். பின்பார்ட்டு நம்ம எப்படி எடுத்தோம், இப்படி எடுத்தோம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு நம்ம எப்படி எடுத்தோம், புரியுதா உங்களுக்கு? இது நம்ம கழுத்து நம்ம வெட்டிட்டோம். இதை நம்ம கழுத்தை வெட்டிட்டோம். அதனால அங்கே உங்களுக்கு கேப்பு கிடக்குன்னு நினைக்காதீங்க. கழுத்தை நம்ம வெட்டியாச்சு. இதோட கழுத்து பீஸை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அன்னைக்கு நம்ம பின் பார்ட்டு வெட்டினோம். இப்போ முன் பார்ட்டு நம்ம வெட்ட போகிறோம். முன் பார்ட்டு எப்படி வெட்டணும்னா பார்த்தீங்கன்னா, இதை இப்படி இப்போ எப்படி இருக்குல்ல, பின் பார்ட்டு இப்படி வெட்டினோம்ல, இது இந்த பக்கத்தை இப்படி திருப்புங்க. உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு இப்படி சொல்லித்தரேன். இப்படி திருப்பி இந்த ஓப்பன் பகுதியை இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த இருக்குல்ல, இது இப்போ அந்த பக்கம் இருந்து இப்போது நமக்கு நேரம் நம்ம வெட்டுறோம்ல, நமக்கு நேரம் இருக்க மாதிரி இந்த ஓப்பன் பகுதியை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இப்படி இருந்துச்சு, இப்படி வெட்டியிருந்தோம், அதை இப்படியே தான் கொண்டு வரோம். இப்படியே கொண்டு இந்த ஓப்பன்கரம் இது அங்கே இருந்ததை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இப்போ இப்படி தூக்கி போட்டு இதை இப்படி கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு புரியாது. எங்கேயோ எப்படியோ திருப்பி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம பின்பார்ட்டை இதில் எடுத்தோம். இதை நீங்கள் ரொம்ப குழம்பாண்டாம். இப்படி தூக்கிலாம் போட முடியாது. இப்படி தூக்கி போட்டாலும் அது நமக்கு கரந்த பக்கமாக வந்துடும். அப்படி இல்லை, பாருங்கள். இப்படி இருந்தோம், இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். அவளை கொண்டு நம்ம இங்கே வெட்டியிருந்தோம். புரியுதா உங்களுக்கு? இங்கே தான் பின்பார்ட்டு வெட்டியிருந்தோம். இந்த பக்கம் தான் பின்பார்ட்டு வெட்டியிருந்தோம். இப்போ முன்பார்ட்டு வெட்டதுக்காக இந்த இடத்த, இந்த ஓப்பன் பகுதி இப்போ நமக்கு நேராக கொண்டு வந்திருக்கோம். இந்த ஓப்பன் பகுதி இப்போ ஜாயிண்ட் பகுதி அங்கே போயிட்டு ஓப்பன் பகுதி இங்கே வந்துட்டு பார்த்துக்காங்க. இப்போ நான் இதை எப்படி போடுவேன்னா, இப்படி தான் போடுவேன். இந்த இருக்கு இல்லையா, பின்பார்ட்டை இப்படி போடுவேன். இப்படி போட்டுட்டு இப்போ நான் இதை அப்படியே வரைஞ்சி கொள்ளுவேன். பார்த்துக்கோங்க, நான் தைக்கிற மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எப்படி தைப்பேனோ, எப்படி வெட்டுவேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது கரெக்டாக வருங்க. நீங்கள் அப்படி வெட்டி தைச்சி பாருங்கள், கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த ஷோல்டரை அப்படியே மார்க் பண்ணிக்கிடுதேன். ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிக்கிடுதேன். ஒட்டியே இதுக்கு இடமெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. இன்னும் ஷோல்டருக்கு இடம், ஷோல்டர் தைக்கிறதுக்காக நீங்கள் இதில் எதுவும் விடலாம் கூடாது. ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு ஏற்கனவே நம்ம எல்லாமே எடுத்து அதில் இருந்தால் நம்ம எல்லாம் இது பண்ணுறோம். இதில் போடும்போது இந்த ஜாயிண்ட்லேருந்தே நீங்கள் ஷோல்டருக்கு எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா கை அப்படி வரைஞ்சிக்கோங்க. கை வரைஞ்சிக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வரைகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, முன்பக்கத்தில் ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கு 1/4 இன்ச்சு இங்கே போயிடும். புரியுதா? அதனால அது நமக்கு சரியாக வரும். இன்னும் நம்ம இந்த பக்கம் டாட் பிடிப்போம் முன்பகுதியில். அப்பவும்
இதுங்க நம்ம எப்படிக்கிறத பொறுத்து இது சரியாக வரும். நமக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அது சரியாக வரும். அதனால தான் இங்கே 1 இன்ச்சு விட சொல்லுது. அதனால தான் இந்த பின் பார்ட்டை விட இந்த பின் பார்ட்டு இன்னும் வருது அளவு. புரியுதா? அந்த பின் பார்ட்டு என்ன பாருங்கள், தெரியுதா? இதுதான் பின் பார்ட்டு. நம்ம கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இது பின் பார்ட். இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இது நமக்கு இங்கே ஒரு தையல் வரும். இங்கே ஒரு தையல் வரும்ல, இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, அப்போ அங்கே 1/4 இன்ச்சு இங்கே வரும். அதனால நம்ம கூட குறைய அரேஞ்சில் கூட சில சமயம் பிடிச்சிருவோம். அதனால எல்லாமே அது சரியாக வரும். எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நம்ம அதை வெட்டி விட்டுடலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் 1 இன்ச்சு கண்டிப்பாக நீங்கள் விடுங்க. இப்படி தான் நான் விட்டு தைப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வரைஞ்சிட்டோம். இப்போ கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? கழுத்துக்கு இது வர இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்துடலாம். இப்போ இந்த பாருங்கள், நான் எப்போதுமே கழுத்து வந்து வெட்டாமலே தான் நான் அளவு போடுவேன். இன்றைக்கி நான் வெட்டிட்டேன். அவசரப்பட்டு அதை வெட்டினதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் நான் அப்படி தான் உங்களுக்கு கழுத்து வெட்டு சொல்லி தரணும்னு நான் வெட்டிட்டேன். நான் கழுத்து வெட்டாமே தான் இந்த நான் கோடு போட்டு அளவெடுப்பேன். பாருங்கள், இப்போ இந்த ஜாயிண்ட்டு நீங்கள் இதை ஒட்டிலாம் போடாண்டாம். இன்னும் இருக்குல்ல இந்த ஓப்பன் பகுதி, இதை ஒட்டி தான் இந்த ஜாயிண்ட்டை கொண்டு போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒட்டிலாம் போடாண்டாம். கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு அரேஞ்சில் தள்ளியே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாயிண்ட்டு முன்ன பின்ன வரும். அதனால் ஒட்டி போட்டால் நமக்கு முன்ன பின்ன வரும். அதனால இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளியே போட்டுக்கோங்க. தப்பே கிடையாது. அரேஞ்சு போட்டுட்டு இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. புரியுதா? அரேஞ்ச் போட்டு இதுக்கு நேராக கீழே வர கோடு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கோடு போட்டு காமிக்கேன். ஏன்னா அந்தந்த அளவில் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் இப்படி தான் வெட்டுவேன். நீங்கள் இந்த மெத்தடில் வெட்டி பாருங்களேன், கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் கோடு இப்போ வந்து இதை நான் எடுக்க போகிறேன். இது வந்து அக்குள். சரியா? அக்குள். இப்போ நம்ம இதை எடுத்த பின் பார்ட்டி இனி நமக்கு தேவைப்படாது, நம்ம எடுத்துருவோம். சரியா? இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஸ்கேலை வச்சு எப்போதுமே ஒரு கோடு போட்டுக்கொள்வேன். இந்த முன்கழுத்துக்கு ஒரு கோடு போட்டுருவேன். முன்கழுத்துக்கு கோடு போட்டு வச்சுக்கிடுவேன். ஏன்னா நமக்கு இந்த அளவுகள் தெரியணும்னு. நான் அதை வெட்டாமல் தான் எப்போவுமே கோடு போடுவேன், கரெக்டாக வரும். அந்த அளவுகள் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த நேரம் நமக்கு அளவு வந்து இதிலேருந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உங்கள் ஜாக்கெட்டில் உங்கள் ஜாக்கெட்டில் வந்து கழுத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? கழுத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த கொக்கி பீஸ் இருக்குல்ல, இந்த கொக்கி பீஸில் தான் நீங்கள் எப்போவுமே கழுத்தளவு பார்க்கணுமே தவிர நீங்கள் இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம இந்த ஊக்பட்டி மாட்டியிருக்கோம்ல, இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது கழுத்தளவு. ஏன்னா இது பட்டி எக்ஸ்ட்ரா வந்திருக்க, இது செட் ஆகாது. அப்படி பார்க்கக்கூடாது. இதில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து என்ன இருக்கு இல்லையா, இப்போ இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த 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 கொக்கி இருக்குல்ல, இந்த கொக்கி வர அது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.5 இருக்குது. 6.5 6.25 இருக்குது. நான் பாருங்கள், டேப் வச்சு நான் இப்போ காமிக்கணும். 6.5 இருக்குது. கரெக்டாக 6.5 இருக்குது இவங்களுக்கு. இப்போது கரெக்டாக அவங்களுக்கு 6 இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதில் அதை வைக்க போகிறேன். அந்த 6.5 அவங்களுக்கு வைக்க போகிறேன். ஓகேவா? கழுத்தளவு உங்களுக்கு 6.5 வச்சாச்சு. 6.5 வச்சு இப்போ நம்ம இதில் 6.5 வந்திருக்கு. ரைட்டா? இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இந்த உடம்பளவு நம்ம போட்டிருந்தாலும் அதுக்கு நேரம் அப்படி ஒரு கோடு போட்டுக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிட்டு, இந்த பாடி அளவு உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிட்டு, அந்த பின் பார்ட் அளவு ஃபுல்லாக கிடச்சிச்சு. அந்த இது நம்ம வரைஞ்சாச்சு. இது பின் பார்ட்டை வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் இந்த கழுத்துக்கு வரையணும். கழுத்துக்கு வந்து ரொம்ப இல்லைங்க, ஒன்றுமே செய்யண்டாம், லைட்டாக இதே தான் என்ன இருக்குல்ல, இப்படி ஒரு கோடு தான். இப்படி ஒரு கோடு போட்டால் போதும். இதில் நான் எக்ஸ்ட்ரா ஏன் விடலைன்னா, இப்போ அவங்களுக்கு அங்கே 6.5 இருக்குது. நான் இதில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அதே 6.5 ஏன் வைக்கணும்னா,
நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது கழுத்து நம்ம வந்து மடக்கி தைக்கும் போது இதில் அரைஞ்சு அப்படின்னு பேரும். அதனால அது கரெக்டாக வரும். அதனால இது அந்த 6 நான் அப்படியே இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இதில் எதுவும் விடாமல் அந்த 6 உங்களுக்கு அப்படியே இந்த கழுத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கும் போது இதில் போயிடும். அப்போ 6 வச்சுருக்கேன். இப்போ இந்த டாட்டோட அளவு பார்ப்போம். இந்த டாட்டோட அளவு எப்படி பார்க்கணுன்னா, இந்த டாட்டோட அளவு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இருக்கு இல்லையா, இது வரை பார்க்கணும். இந்த டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, இந்த டாட்டு இந்த இருக்குல்ல, டாட்டு மெயின் டாட் இருக்குல்ல, இது வரை இந்த ஷோல்டரை சேர்க்காண்டாம். இந்த ஷோல்டர் வந்து அவங்க வந்து இதில் கூட பிடிச்சிருக்காங்க. ஷோல்டரை சேர்க்காம அந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல்லேருந்து கரெக்டாக நீங்கள் வச்சு அந்த இடம் வரை நீங்கள் பாருங்கள். அந்த இடம் வரை பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 12.5 வருது. 12.5 வருது. ஷோல்டர் வந்து சரி. அப்போ இப்போ இதில் வந்து 12.5 வருது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டா 13. இங்கே டாட்டுக்கு ஒரு இங்கே கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிடிக்க வரும். அப்போ மொத்தமாக 13.5 வைக்கலாம். இதில் கரெக்டாக வரும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லாருக்குமே 13.5 செட் ஆகுங்க. நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே 13.5 இந்த டாட்டோட அளவு நீங்கள் ஷோல்டரோட சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். 13.5 இதில் உங்களுக்கு கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னா மட்டும் நீங்கள் 14 வைக்கலாம். உங்களுக்கு உடம்பு ஒல்லியாக இருக்கேன் ஆனால் எனக்கு கிராஸ் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 14 எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சு வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே இந்த 13.5 செட் ஆகுங்க. இந்த 13.5 கண்டிப்பாக செட் ஆகும். அதை நான் தச்சு பார்த்துருக்கேன், அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த 13.5ல நான் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குமே நீங்கள் 13 வைங்க, ஒரு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் ஹைட்டாக இருந்தீங்க எனக்கு வந்து ஹைட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் 14 வைக்கணும். இந்த அளவு வந்து நீங்கள் 14 வைக்கணும். இந்த அளவு வந்து நீங்கள் 14 வச்சே ஆகணும். நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா, நார்மல் ஹைட்டை விட நல்ல ஹைட்டாக இருந்தீங்கன்னா 14 வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த அந்த கிராஸ் எல்லாம் கீழே அப்படியே நல்லா வந்து பட்டியெல்லாம் கீழே வரும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே வந்து அது பட்டி தூக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த கிராஸ் அளவு நல்ல ஹைட்டாக இருந்தீங்கன்னா 14 வைங்க. நீங்கள் ஹைட்டு நார்மல் ஹைட்டு தான் அப்படின்னா நீங்கள் பொதுவாக எல்லாருக்குமே இந்த 13.5 செட் ஆகும். நீங்கள் அதுக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்த அளவு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 13.5 வச்சாலே போதும். முன்னளவு வந்து 13.5 வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க, உங்களுக்கு கரெக்டாக வருங்க. நான் சொல்கிறேன், நான் அப்படி தான் வைப்பேன். ஆனால் சிலவங்களுக்கு மட்டும் நான் கூட வைப்பேன். எனக்கு கிராஸ் அதிகமாக இருக்கவங்க அப்படி கேட்பாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கித்தாங்க அப்படின்னா நான் 14 வைப்பேன். 14 வச்சு தைப்பேன். அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். கிராஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக தாராளம் நீங்கள் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தால் கூட 14 வைங்க, தப்பே இல்லை, கரெக்டாக வரும். ஆமாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நார்மல் தான், இவங்களுக்கு வந்து 13.5 செட் ஆகும். அதனால நான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் தைச்சிருக்கேன், நிறைய ஜாக்கெட் தைச்சிருக்கேனால எனக்கு தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை அவங்க ஜாக்கெட்டை எடுத்தேன். இல்லாட்டி எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இந்த அளவெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அளவெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேங்க. இந்த பட்டி அளவு இது எவ்வளோ வந்திருக்கு, இந்த பட்டி இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். நீங்கள் நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் வச்சா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் எப்படி வைப்பேன்னா தாராளமாக இதில் வந்து 2 வைப்பேங்க. 2 வைப்பேன். இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, முன்பாட்டு 2, சைடு 2 இப்படி வச்சுக்கிடுவேன். நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். அப்புறம் நீங்கள் வந்து இந்த டாட் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாட் அளவு எல்லாருக்கும் சராசரியாக பொருந்தக்கூடிய டாட் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து 3.75 வைக்கலாம். 3.75 வைக்கலாம். இந்த 3.75 நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே 1 இன்ச் அளவும் இங்கே 1 இன்ச் அளவும் தான் பிடிக்கணும். நீங்கள் 4 வச்சா நீங்கள் 4
இந்த மாதிரி 4 கிட்ட வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு. இப்போ நீங்கள் கோடு போட்டிருக்கேன்ல, இது எல்லாமே இதில் செட்டாக சரியாக வந்துடும். நம்ம இங்கே எவ்வளோ பிடிக்குமோ அது தூரம் இங்கே சரியாக வரும். அந்த 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அது சரியாக வரும். அதனால நீங்கள் வந்து தாராளமாக, நான் வந்து நிறைய கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 3.5 அந்த மாதிரி வைப்பேன். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் 34 இன்ச்சில் பாடி சுற்றளவில் இருந்தே நான் வந்து 4 தான் வைப்பேங்க. கரெக்டாக 4 வச்சா எனக்கு கரெக்டாக வரும். நான் 4 வைப்பேன். இந்த டேப்பை வச்சு நான் இருக்கலாம், டேப் வச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து நான் வந்து 4 வைப்பேன். நீங்களும் அப்படியே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நீ இதில் குழப்பமே இல்லை. பாருங்கள், இதில் 3.5 இங்கே எவ்வளோ வரும், அங்கே எவ்வளோ வரும், நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் தாராளமாக 4 வச்சு விட்டுங்க, கரெக்டாக வரும். ஏன்னா உங்களுக்கு கிராஸும் பாயிண்ட்டும் நல்லா கிடைக்கும். நீங்கள் இந்த 4 வைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு பாயிண்ட்டு நல்லா கிடைக்கும். நீங்கள் 3.5 3.25 அப்படி இங்கே வச்சுட்டு இங்கே 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு அப்படி பிடிக்கும் போது உங்களுக்கு கிராஸ், அதனால தான் நிறைய பேர் கிராஸ் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே 4 வச்சு இங்கே 4 வச்சுக்கோங்க, இங்கே 4 வச்சுக்க. இப்போ நான் 4ல் கோடு போட்டுக்கிட்டேன். இந்த பெரிய கோடு வந்து 4, இது போதுங்க. இது உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த 4 வச்சுருக்கல, இந்த 4ல் வந்து நீங்கள் வந்து இந்த 2 இன்ச்சு இதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு ஜாயிண்ட். அதே மாதிரி இந்த 4ல் இருந்து இங்கே இந்த 2 இன்ச்சு அங்கே போட்டிருக்கேன்ல, அதில் ஒரு கோடு, அதில் இருந்து இப்போ இந்த 4 கிட்ட வந்தாச்சு. இந்த 4 கிட்ட 2யுமே ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2யும் இங்கே 2 இன்ச்சு இங்கே 2 இன்ச்சு கோடு போட்டிருந்தோம். 2யுமே இந்த 4 கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கழுத்துக்கிட்ட லூஸ் வருது அப்படிம்பாங்க. இந்த கழுத்துக்கிட்ட எனக்கு லூஸ் வருது, இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு கிராஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த கழுத்துக்கிட்ட நீங்கள் ஒன்றுமே செய்யாண்டாம், அப்படியே விட்டுருங்க, அது செட் ஆகும். இந்த கிராஸ் உங்களுக்கு அதிகமாக இல்லை, எனக்கு உடம்பு வெயிட்டாக இருக்குது ஆனால் கிராஸ் கம்மியாக இருக்குது, கையெல்லாம் ரொம்ப குண்டு ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு கிராஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இதிலேருந்து இந்த கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? நான் போட்டிருக்கேன் தெரியுதா? அந்த கழுத்து பகுதிக்கிட்ட இந்த 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு குறைவாக ஒரு கோடு போட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் வராது, டைட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தைக்கக்கூடிய எல்லாமே கரெக்டாக வரும். நான் எப்போவுமே எல்லாருக்குமே அவங்க பாடி சுற்றளவு அதெல்லாம் பார்த்துட்டு இதில் நான் 1/4 இன்ச்சு குறைப்பேன். இவங்களுக்கு 1/4 இன்ச்சு நான் குறைப்பேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து அது குறைச்சாதான் அவங்களுக்கு வந்து இந்த இது செட் ஆகும். இப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வெட்டி எடுத்துருவோம். கை வந்து லைட்டாக, ரொம்ப இல்லை, லேசாக இப்படி கொண்டு வந்து லேசாக 1/4 இன்ச்சில் இந்த முக்குக்கிட்ட மட்டும், சரியா? அதை வந்து இங்கே வர கொண்டு வரக்கூடாது, இதிலே இணைச்சி விட்டுறணும், இந்த ஜாயிண்ட்லேயே இணைச்சி விட்டுறணும். இதில் மட்டும் நான் 1/4 இன்ச்சில், ஓகேவா? புரியுதா? இந்த போட்டிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? இந்த 1/4 இன்ச்சில் இப்படி லைட்டாக அந்த தையல் மேலேயே கொண்டு வந்து இதில் மட்டும் இந்த பெண்டு இங்கே வருதுல்ல, இந்த வளைவுக்கு நேர லேசாக நம்ம அந்த முக்கு வெட்டியிருந்தோம்ல, அந்த பின் ஜாயிண்ட் நம்ம வெட்டியிருந்தோம்ல, இந்த பின் ஜாயிண்ட் நம்ம வெட்டியிருந்தோம்ல, அதுக்கு உள்ள ஒடி நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு உள்ள ஒடி நான் லைட்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் வந்து அதில் 1/4 இன்ச்சில் மட்டும் லைட்டாக பென் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ புரியுதா? இதில் உங்களுக்கு எந்த குழப்பம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லி தருவேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதை தைக்கும்போது உங்களுக்கு இந்த டாட் வந்து நான் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் 4 வச்சுருக்கேன், தைரியமாக 4 வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் 4 வச்சுருக்கேன். 34 இன்ச்சி பாடி சுற்றளவுலேருந்து 36, 38, 40 எல்லாருக்குமே இந்த 4 பொருந்தும். அதனால தான் நான் வைப்பேன். 32 அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதில் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிடலாம். இதில் இருந்து ஒரு 4 வைக்கிறது 3.25 வச்சுக்கலாம் போதும். அதுக்கு மேலே நீங்கள் குறைச்சிங்கன்னா வந்து அந்த கிராஸ் சரியாக கிடைக்காது உங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் கிராஸ் சரியில்லை. இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம் பாருங்கள். அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து இப்போ நான் வெட்டுறேன். தெரியுதா?
தெரியுதா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து 1/4 இன்ச்சுக்கு குறைவாக நான் ஒரு கோடு போட்டிருந்தேன். ஏன்னா அது உங்களுக்கு லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் வெட்டி எடுக்கேன் கழுத்து. பாருங்கள் கழுத்து பாருங்கள். இந்த 1 இன்ச்சு விட்டுருந்தோம்ல அதுலேருந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சா? இப்போ இது கை பாருங்கள். இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த 1/4 இன்ச்சு நம்ம கோடு போட்டிருந்தோம்ல அதில் அப்படி கொண்டு வந்து அப்படி அந்த ஜாயிண்ட்டோடு இணைச்சி விட்டுறணும். மேலே வர 1/4 இன்ச்சு ஜாயிண்டில் போகக்கூடாது. மேலே வர 1/4 இன்ச்சு ஜாயிண்டில் நம்ம போகக்கூடாது. ஓகேவா? இப்போ ஷோல்டரை கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம கோடு போட்டிருந்தோம்ல ஷோல்டரை கட் பண்ணி விடுவோம். ஓகேவா? இப்போ வந்து பின் பார்ட்டு ஓகே ரெடி. இதே மாதிரி நீங்கள் வெட்டுங்க. வெட்டிட்டு எப்படி வெட்டியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கை வெட்டுறதை பற்றி பட்டி வெட்டுறதை போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து கை வெட்டுறது காமிக்கேன். ஓகேவா? பாய்.